பரிசுத்த வேதாகமம் அமை தெளிவாய் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லை. ஏன்னா முழு அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் இருக்கிறது. சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் தெய்வர்கள் அதிகம். அதாவது நீங்க நல்லா கவனிங்க, டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறார். காதுக்கு படிச்ச டாக்டர்கிட்ட போய் கழுத்தை காட்டினேன்னா அவர் அப்படியே சிரிப்பார் பார்த்துக்க. ஏன்னா அவருக்கு காது மட்டும்தான் தெரியும். கியர் பாக்ஸ் வேலை பார்க்குறவன்ட்ட போய் பஞ்சரட்டை சொல்லப்படாது. அவன் களத்தை பிரித்து போட்டுட்டு நிறைய நட்டு இருக்கு என்ன வேற. தொண்டைக்கு பார்க்குற டாக்டர்கிட்ட தொண்டைக்கு தான் பார்க்கணும், குடலுக்கு பார்க்குற டாக்டர்கிட்ட குடலுக்கு தான் பார்க்கணும். அதுதான் இந்த தேசத்தில் இருக்கிற தேவர்கள். நம்முடைய ஆண்டவர் பொது மருத்துவர். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆண்டவரே குடல் பிரச்சனையா இருக்கு, வா ஜெபம் பண்ணுவோம். ஐயா பயங்கர இடுப்பு வலியா இருக்கு, இது அர்த்தம். குடலுக்கு என்ன பிரச்சனை? அது என்ன மருத்துவம்? ஐயா கேஸ்ட்ராலஜி. ஃப்ரண்ட்ல கேஸ்ட்ராலஜி, பேக்ல ஐயா ஆர்த்தோ. அப்ப ஒவ்வொருத்தையும் போகணும். நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, முழு அதிகாரம் அவர் கையில தான். ஆர்த்தவும் அங்கதான், இஎன்டியும் அங்கதான், த்ரோட்டும் அங்கதான், ஹை ஸ்பெஷலிஸ்டும் அங்கதான். எல்லா அதிகாரமும் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நானும் அவரை தான் பிரசங்கம் பண்றேன். அதனாலதான் நீங்கள் இன்னைக்கு ராத்திரி இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் பாதி அதிகாரம் இங்கேயும் மீதி அதிகாரம் பிதாவினிடத்திலும் அல்ல, என் பிதாவாகிய தேவனிடத்தில் எந்த அதிகாரம் இருந்ததோ இப்பொழுது அந்த எல்லா அதிகாரமும் நான் ஆராதிக்கிற இயேசுவினிடத்தில் இருக்கிறார்.